3. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜோனிவா vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுருக்கேன். அது என்ன வீடியோனா எங்கள் அம்மாவோட ஹோம் டூர் வீடியோ. ஸோ இந்த ஓகே, இப்போ வந்து எங்கள் அம்மாவோட ஹோம் டூர் வீடியோ பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்க, இதுதான் கேட். என்ட்ரன்ஸ்க்கு இதில் காட்டு இந்த காட்டு இது ரோடு. அப்படியே அங்கேருந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கேட் இருக்கும். அது அப்படியே இப்படி உள்ளே வந்தீங்க. கேபி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு, சீக்கிரம் சொல்கிறா. ஜுஜு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பேட் பாய். அப்படியே நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு எங்கள் மம்மி வீடு. இங்கே 3 வீடு இருக்குல்ல? ஆமாம், 3 வீடு, மேலே மொத்தம் மாடி. ஸோ வாங்க உள்ளே வாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆல் ஓகேவா. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து கிச்சன் ரூம் இருக்கு. உள்ளே போக மாட்டேன், ஸோ போய் கேட்போம். இதுதான் கிச்சன். கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் நல்லா. ஓகேவா, பாக்ஸ் சைஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படியே சுற்றி. பார்த்தீங்கன்னா ஷிங்க்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பால் கொதிச்சுட்டு இருக்கு. எங்கள் அம்மா டீயோ காஃபி ஏதோ போடுறதுக்கு பால் வச்சிருக்காங்க. அங்கே காமிக்கல, அங்கே காமிக்கிறேன். கிட்ட போய் காமிக்காது, அப்படியே அங்கேருந்தே காமி. நீ போயிட்டு வரத்துக்குள்ள ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். இதுவா இதுதான் நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அப்படியே ஏய் கேபியே சொல்லக்கூடாது. கேபி சொன்ன டேரக்டாக சொல்கிறேன், கீழே ஊந்துருவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் வந்து பாத்திரம் வச்சுருக்காங்க. பாத்திரம் இதை நான் என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. எங்கள் அம்மா தான் கரெக்டாக இருக்கும், ஆனால் எங்கள் அம்மா வர மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. 2 தேங்காய் இருக்குது. அப்படியே அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, அப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜ் டூர் போடவா? ஓகே, இது ஃப்ரிட்ஜு. இங்கே தண்ணி, இது வந்து இப்படி பண்ணாலே வந்துடும். இது என்ன தெரியுமா, யாருக்கும் தெரியாது. ஃப்ளக் இருக்கும். அந்த ஃப்ளக் வந்து நம்ம போட்டு எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு நிமிஷம் இரு, நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? நான் சொல்கிறேன். வேறு பேசுறது கிச்சன். சொல்லு சொல்லு சொல்லு. இங்கே ஃப்ளக் இருக்கும். அந்த ஃப்ளக்கை போட்டோம்னா இது வந்து ஆன் பண்ணிட்டோம்னா இது சில்லுன்னு வரும். இது ஹாட் வாட்டர், இது கூல் வாட்டர், இது சில் வாட்டர், இது ஹாட் வாட்டர். ஆனால் இப்போ வந்து வரல. இப்படி ஏதோ பண்ண தேவையில்ல, அமைத்தியாரு. கிச்சன் வந்து இவ்வளோதான். நம்ம ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்கும். அப்புறம் அதுலேருந்து அப்படியே வெளில வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து ஸ்லிப்பர் ஷூலாம் வைக்கோங்க, அந்த ஷூ ரேக்கு. இது வந்து எங்கள் டேடியே பண்ணாரு. எங்கள் டேடி வந்து கார்பெண்டர். ஆக்சுவலி அவர் ரொம்ப வருஷம் இந்த ஸ்டூலும் எங்கள் டேடி பண்ணார். நிறைய பண்ணுவார் எங்கள் டேடி. சூப்பராக பண்ணுவார். ஸோ இப்போ வந்து எங்கள் டேடி டிரைவராக இருக்காரு. வந்து டேடி டிரைவராக இருக்காரு. அப்படியே இதான் ஹால். இங்கே சோஃபா, இங்கே ஒரு 2 சோஃபா. அப்படியே இங்கே வந்து டைனிங் டேபிள். அதான் இது வந்து நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே டிவி, ஷெல்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா வசனம் அது வந்து கிட்ட இருக்காங்க. இது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோலயே ஒரு வாட்டி. இது வந்து அழகா ரொம்ப வருஷமா இருக்கு. நம்ம சின்ன வயசு பிறந்ததுலேருந்து இருக்கா, ஆனால் ரொம்ப வருஷமா இருக்கு. ஓப்பன் பண்ணாலே ஒரு கேர்ள் டான்ஸ் ஆடுறது சுத்தம் அழகா இருக்கும் மியூசிக். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வசனம். அப்புறம் அந்த ஷோ கேஸில் இருக்கிற மாதிரி பொம்மை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பைபிள், அப்புறம் வந்து பாட்டு புக்கு, அப்புறம் டைரி, ஃபுல்லாக அந்த நோட்ஸ் தான் இருக்கும். அவ்வளோதான். இங்கே அவ்வளோதாங்க. அப்படி இங்கே டைனிங் டேபிள், இங்கே டிவி, ஓகேவா, ஷேர் எல்லாம் எடுத்துப்போம். இது வந்து பக்கத்துலையா இது கேபி பர்த்டே அன்னைக்கு அந்த ஆல்பம் போட்டோம்ல, அது வந்து கூட இது வந்து ஃப்ரீயாக தானே கொடுத்தாங்க. இது கேலண்டர்.
பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 2 விஐபி ஃபோட்டோ. நான் மாசமாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ வந்து எங்கள் அப்பா வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்காரு. உள்ளே வந்தோடனே எங்களோட அழகான ஃபேஸை வந்து பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க, அதனால அதை மாட்டியிருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து என் தங்கச்சி. இது காமிக்கிறீங்க ஏதா? ஐயோ, இது வந்து நீங்க ஃபாரின் வீடியோ கிறிஸ்மஸ்க்கு பண்ணிருப்பாங்க ரெட் கலர்ல. ஆனா இது வந்து என்னோட கல்யாணம் அந்த கார்ல எல்லாம் டெக்கரேட் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல வந்து அழகா பண்ணியிருக்கா. ஸோ இது வந்து என் தங்கச்சி விடுறேன். ஓகே வாங்க தங்கச்சி விடுறேன். இங்க பாருங்க, இது என் தங்கச்சியா வரைஞ்சிருக்கான். வால் பெயிண்டிங் அப்படியே பின்னாடி மூஞ்சில வந்து அப்படியே புன்னகை மலருது. அப்புறம் இங்க 2 வசனம். எப்படி வரா? இப்படி வரவா? இப்படி வந்துரு. ஓகே, இதுதான் வந்து தங்கச்சி ரூம். அப்படியே என்ட்ரன்ஸ் வரும். அப்படியே இங்க பாத்தீங்கன்னா என் தங்கச்சியோட கைவண்ணத்தை வந்து காமிச்சிருப்பாங்க அந்த இடத்துல. இங்க பாருங்க, இது ஃபுல்லா வந்து இது வந்து சார்ட், ரெட் கலர் சார்ட். இது வந்து பிளாக் கலர் சார்ட்னு இருக்கு. அதுல வந்து அழகா வந்து பண்ணியிருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க, இது என்னது? மணி ஈஸ்ட். மணி ஈஸ்ட், மறந்துட்டேன் பேர். மணி ஈஸ்ட். அப்புறம் இதெல்லாம் என்னது? அயன்மேன், அல்க். அப்புறம் இதெல்லாம் ஸ்பைடர்மேன். இதெல்லாம் யாரு? நருட்டோவா? அதெல்லாம் ஆக்சுவலி அவ தான் அதோட ஃபேன். இந்த மணிஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் வந்து அவளோட பிடிச்சது வந்து பண்ணியிருப்பா. ஸோ அது கீழே அப்படியே டெஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி, இவதான் என் தங்கச்சி. இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காளே அவ தான். பக்கத்துலேயே நான், என் தங்கச்சி. என்னப்பா? ஓகே, ஒரு கிட்டார். இந்த கிட்டார் வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து கிளாஸ் போய் கற்றுக்கலாம். எத்தனை வருஷம் போனேன்? 1 வருஷம் கூட போல. 1 வருஷம் கூட போல. ஆனால் என்னென்ன பாட்டு வாசிப்பேன்? மியூசிக் மறண்டியா? இது வந்து சும்மா ஃபோட்டோ வந்து போஸ்க்குனா வந்தாங்க, நாங்கள் ஃபோட்டோ எடுத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டு. ஓகே, அந்த பெட்டு வந்து நாங்கள் இங்கே போட்டுட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஷெல்ஃபு. இந்த ஷெல்ஃபில் தான் வந்து என் தங்கச்சியோட ஃபோட்டோ. அப்புறம் என்னோட இது வந்து மோனிஷா என் பர்த்டே கிஃப்ட் பண்ண நினைக்கிறேன். இந்த ஃப்ரேம் இது வந்து என் தம்பி சாம். அப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ, கல்யாணம் ஆகும்போது எடுத்த ஃபோட்டோ. அப்படியே கீழே வந்துரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேக்கப்லாம் வந்து நாங்கள் போட மாட்டோம். இது ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்குது. நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே எங்கன்னா வெளியே போனால், எதனா ஃபங்க்ஷன் போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சுத்தமாக இது பண்ணலாம் தொடவே மாட்டோம் சைடு. அப்புறம் இங்கே அழகாக ஒரு மிரர். இது வந்து எதில் வாங்கினேன்? மீஷோவில் வாங்கினது. எவ்வளோ? 370. இது அழகாக இருக்கும். இது நானே ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செயினோடு இருக்கும், இந்த கோல்டு கலர் ஃப்ரேமோட சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே புக்ஸு, பைபிளு, டைரி, அதுதான். இது பாருங்க, லைட் அப்படியே கேண்டில் மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்க. ஓகே, கீழே இதை பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து கேபி பர்த்டே கிஃப்ட் பண்ணுது. இதுலலாம் என்ன இருக்குது? இன்னும் கம்பல் இருக்கும். இதில் கம்பல் இருக்கும். இதில் நெயில் பண்ணுறதுக்கு. இதில் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணுவாங்கல்ல. என் தங்கச்சி வந்து ரொம்ப வந்து மல்டி டேலண்டட் சொல்லலாம். வந்து எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாமே பண்ணுவாள். அப்புறம் அவளோட இது யார் பண்ணது? இது வந்து என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து வரைஞ்சிருக்காங்க. அப்படியே காமிக் புக்கில் இருக்க மாதிரி இருக்குது இந்த மூஞ்சி, அப்படியே நீட்டாக. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவளோட திங்ஸ். அவ்வளோதான். இது என்னது? இது செய்யறதுக்கு செஞ்சு என்ன செய்ய போற? செஞ்சுட்டு அவ சூப்பரா செய்வா. எனக்காண்டி அவ வந்து சூப்பரா செய்வா. நிறைய கையெல்லாம் கிராஃப்ட்லாம் பண்ணி அழகா பண்ணுவா. ஆனா எனக்கு ஒன்று கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தோ பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பண்ணியே தராது. இப்போ ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்காது, என்ன பண்ண போறா தெரியல. ஸோ பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பீரோ. இது ஃபுல்லாக என்னோட தங்கச்சி ட்ரெஸ். அப்புறம் இது டாடி பண்ணதா? இது டாடியா பண்ணாரு பீரோ.
இது வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி ட்ரெஸ் என் ட்ரெஸ் இருக்கும். ஓபன் பண்ணி காட்டுவா? வேணாம். அடிச்சுட்டா இருக்கு. பாருங்க. இது ரொம்ப வருஷமா இருக்கு பீரோ. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே வாஷிங் மிஷின் இருக்கு. அப்படியே இங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா பாத்ரூம். இது வந்து இந்தியன் டாய்லெட் தான். ரெண்டுமே 2 பாத்ரூமே 2 பெட்ரூம்லயே பாத்ரூம் இருக்கு. ஓகே, இப்போ வந்து என் தங்கச்சி ரூம் வந்து இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வாங்க அந்த ரூம் போலாம். அப்பா மாஸ்டர் சீல வாங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவாங்களே. 2 ரூம். பெட்ரூம் 2 ரூம்ல இது ஒரு ரூம். 2 ரூம்ல இது ஒரு ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ரூம்ல தான் ஏசி போட்டுரும். இங்க வந்தோடனே இங்க ஒரு ரேக் இருக்கும். அந்த வந்து இந்த பவுடர் சீப் அப்புறம் அந்த மாதிரி தேவையான திங்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்க அம்மாவோட இது எங்க டேடியோட ட்ரெஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப டக்குன்னு எடுத்து போட்டு போவோம்ல இப்ப வெளியில டெய்லி வேர் மாதிரி. டெய்லி வேர் மாதிரி சொல்லலாம். ஸோ அதுதான் இது வச்சிருக்கோம் அந்த ஷெல்ஃப்ல. அப்புறம் இங்க ஒரு பெட்டு கீழே போட்டாச்சு. ஓகேவா, இந்த பெட்டு. அப்புறம் அப்படியே இங்க வந்தீங்கன்னா அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பீரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஏசி போகுது எங்க அம்மா கண்ணு. ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு போகல அதான் காட்டுவா. ஐயோ சீனா. எல்லாத்துலயும் பாருங்க என் போட்டோ தான் இருக்கும். ஏன்னா திருஷ்டி படக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. இல்ல நான் அவ்வளோ ராசியான பொண்ணு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாரி ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி எதனா போனா. அப்புறம் ஒயிட் ட்ரெஸ் சர்ச்சுக்கு வந்து போட்டேன். ஓட்டுமா நீ கார் ஓட்டும். இது எல்லாம் தலகாணி. இதெல்லாம் தாக்காணி. இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பாத்ரூம். இதுவும் வந்து இந்தியன் டாய்லெட் தான். ரெண்டுமே இந்தியன் டாய்லெட் தான். அப்படியே இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல். அவ்வளவுதான். இதுதான் இந்த பெட்ரூமோட இது. கைஸ் பாத்தீங்கன்னா ஹோம் டூர் அவ்வளோதான். அது வந்து சிம்பிளா எனக்கு வந்து எப்படிலாம் சொல்லி எடுக்கணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அது ரொம்ப லாங் வீடியோ போகும். ஸோ வந்து உங்களுக்கு சிம்பிளா வந்து அப்படியே காமிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே இதுதான் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல வந்து நாங்க வீட் அது எல்லாமே காமிச்சிருச்சு. நீ ஏன் நிறுத்துற, நீ சொல்லு. ஓகே, ஸ்டார்டிங்ல வந்து நான் எங்க வீட்டுல இருக்கும்போது அதாவது புதுசா அங்க வீடு போகும்போது பாத்தீங்கன்னா உங்க வீட்டு ஹோம் டூர் போடுங்கன்னு சொன்னீங்க. ஆனா அங்க போட முடியல. ஸோ அதனால அம்மா வீட்டு ஹோம் டூர் வந்து போறேன். ஏன்னா இங்க வந்து கிளீனா நீட்டா வச்சுப்பாங்க. எங்க அம்மா காமி எங்க அம்மா வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. கிளீனா இருக்கும். ஆனாலும் அவங்க எல்லாம் உட்கார மாட்டாங்க. திருப்பி கிளீன் பண்ணதே பண்ணிட்டு இருப்பாங்க. உட்காரவே மாட்டாங்க. ஓகே, இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடு என்ன ரெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்க. மேலே வந்து டெரஸ் ஃபுல்லா வந்து டெரஸ் அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்டும் பண்ணிடுங்க என்ன ரெண்ட் இருக்கும், என்ன இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.